சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். நான் சக்தி கஜானா. நான் சக்தி வைஷ்ணவி. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா ஃப்ரான்ஸ் உபிவிலிஸ் மன்றத்தில் தான் அம்மா கூட இருக்கோம். ஓகே, உங்களுக்கு எப்படி அம்மாவை தெரியும்னு சொல்லுங்கள். எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் அம்மா அப்பா இங்கே வருவாங்க கொஞ்சம் வருஷமாக. ஆனால் நம்ம எப்பவுமே ஆடி போகிறோம், நவராத்திரி அது மாதிரி சின்ன பெரிய விழாக்கு தான் வருவோம். இப்போ கொஞ்ச நாளாக தான் தொண்டு அதுமாரி செய்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாக வரும். என்ன மாதிரி தொண்டெல்லாம் இங்கே பண்ணுறீங்க? நான் விளக்குக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவேன், பொட்டு வைப்போம், நிறையா செய்வோம். இங்கே வந்ததில் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்குது? எனக்கு இப்போது இங்கே வந்ததுலேருந்து ஸ்ட்ரெஸ் கம்மியாக ஆயிடுச்சு, நிறையா மோட்டிவேஷன் ஆகிருக்குது, அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் ஆகிருக்குது. ஓகே, உங்களுக்கு? எனக்கு நான் இங்கே இப்போ உங்கள் கூட இருந்து பேசுகிறதே அம்மா கொடுத்த பிச்சைன்னு தான் சொல்லலாம். நான் சின்ன வயசுலேருந்து என்னை பெற்றெடுத்த அம்மாவோட கரவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த கரைக்கு என்னை டிக்கெட் வாங்கி அனுப்பிட்ட மாதிரி தான் அம்மா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டெய்லியும் தொண்டு பண்ணுறது, அங்கே ஒரு குட்டியம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுறது, அப்படி நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணுறதுக்கு அம்மா வாய்ப்பு கொடுக்குறாங்க. எதுக்கு இவ்வளோ அட்டாச்மெண்ட் குட்டியம்மா கூட? குட்டியம்மா கூட ரொம்ப அட்டாச்சாக தான் இருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு 2.5 வருஷமாக தான் நம்ம குட்டியம்மாவை மருவத்தூர்லேருந்து மன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்போது வந்ததுலேருந்தே எனக்கு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு. அப்புறம் அம்மா கனவுல குட்டியம்மா கேட்பாங்க, எனக்கு இந்த கலரில் சாரி போடு, இந்த மாதிரி ஜுவல்ஸ் வேணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு. அம்மா ஏதோ குழந்தையா மாதிரி நம்ம கூட பேசுகிற மாதிரி அப்படி பேசிகிட்டே இருப்பாங்கன்றதுனாலே ஒரு தனி பாண்ட் அம்மாவுக்கும் எனக்கும் உண்டாயிருச்சு. ஸோ அதனால அம்மா ரொம்ப பிடிக்கும். இங்கே யார் இருக்கிறான்னா அம்மாவோட துவார பாலகி அங்கவை அண்ட் சங்கவை. இது நாங்களாம் வச்ச பேர், செல்லம்மா அம்மாவை கூப்பிடுறதுக்காக அங்கவை சங்கவைன்னு பேர் வச்சோம் நம்ம மன்றத்தில். கொஞ்சம் கிட்ட போய் இன்னும் பார்த்தா யார் இருக்கிறான்னா குட்டி அம்மா, நம்ம ஃபேமஸ் மருவூர் குட்டிக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க. நம்ம இந்த அலங்காரம் பண்ணுறதுக்கு முதல் நாள், அதாவது நம்ம சிறுவர் வழிபாடு பண்ணுறதுக்கு முதல் நாள் கனவுல அம்மா கேட்டாங்க, பாவாடை சட்டை போட்டு எனக்கு ட்ரெஸ் போடு அப்படின்னு. ஏன்னா குழந்தைகள் போலவே அம்மாவும் குழந்தையா மாதிரி குழந்தைகளோட பூஜை ஏற்றுக்கணும்னு அம்மா நினச்சிருக்காங்க. அந்த சைடு யார் இருக்கிறான்னா பங்கார அம்மா இருக்கிறாங்க. அவங்க குட்டி அம்மாவோட அதே மேட்சிங் சட்டை தான் போட்டுன்னு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அம்மாவோட அழகான திருவடி, பூ மேலே அம்மா உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறப்போ என்ன தெரியுதுன்னா நம்ம அம்மா எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதனாலேயே ஊயிலா பங்காரம்மா, ஓம் சக்தி. அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா, ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா, ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். மருவத்தூர் மண்ணுல மகிமையுள்ள இடத்துல மஞ்சள் பூசி அமர்ந்திருக்கா பாருங்க, நம்ம மனக்குறைய அவளிடத்தில் சொல்லுங்க. நீராக வந்திடுவாய், நெருப்பாக வந்திடுவாய், நீராக வந்திடுவாய், நெருப்பாக வந்திடுவாய்,
நல்லவளே வந்திடு, எனக்கு நிம்மதிய நீயும் நல்லா தந்திடு. அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா. ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். வந்திடுவாய், பொன்னாக வந்திடுவாய், பூமகளே நீயும் இங்கே வந்திடு. இந்த பூமி எல்லாம் செழிக்க நீயும் அருள் நல்லா தந்திடு. உலையிலிட்ட உணவானே, அனலிட்ட மெழுகானே, உலையிலிட்ட உணவானே, அனலிட்ட மெழுகானே, நாத்தாளே நீயும் இங்கே வந்திடு. எனக்கு ஆறுதல அள்ளி நல்லா தந்திடு. அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா. ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். களையத்திலே கஞ்சிதான் கண்மணியே உனக்குத்தான், கருணையுள்ள அம்மாவே வந்திடு. என் கஷ்டமெல்லாம் போச்சுன்னு சொல்லிடு. பார்வையால நீலிதா, பார்ப்பதற்கு அழகுதா. பார்வையால நீலிதா, பார்ப்பதற்கு அழகுதா. பாசமுள்ள அம்மாவே வந்திடு. என் பாவமெல்லாம் போச்சுன்னு சொல்லிடு. அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா. ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். பணம் பதவி இருக்கலாம், பட்டாடை உடுத்தலாம், படைத்தவளே நீயும் இங்கே வந்திடு. என் பரம்பரைக்கு சொந்தம்னு சொல்லிடு. வெள்ளையான மனசுதான் வெளிச்சமாக தெரியுது. வெள்ளையான மனசுதான் வெளிச்சமாக தெரியுது. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சிட்டேன், அம்மா வெம்பி வெம்பி என் மனச தந்துட்டேன். அம்மா இங்கே வந்துட்டா, ஆறுதல தந்துட்டா. ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான், ஆனாலும் அம்மாவுக்கு நம்ம மேல கண்ணுதான். கன்னி பெண்கள் திருமணம் கருமாறி அருள்தான், காலமெல்லாம் கடக்காம நடக்கணும். நம்ம கனவெல்லாம் நனவாக ஆகணும். ஆண்டு பல ஆண்டாக அடிமை
ஆறுதலை தந்தேன்னு சொல்லுடி. ஓம் சக்தி குருவடி சரணா திருவடி சரணம். என்னுடைய பேர் சதுசா. நான் பிரான்சில் இருக்கிறேன். நான் தமிழ் தேர்வுக்கு போகும்போது நான் தியானம் செய்துட்டு போனேன். அம்மாவிடம் கேட்டேன் நான் படித்த தலைப்பு தான் என்று கிடைக்கணும் என்று. அதுக்கு பிறகு அங்கே போகும்போது நான் கேட்ட தலைப்பு தான் கிடைத்தது. அதுக்கு பிறகு நான் அம்மாவிடம் நன்றி கூறி நான் அம்மாவை நம்புகிறேன். ஓம் சக்தி விழா பங்காரம்மா.